பார்வையாளர் அண்ணன் தசரதி அவர்களே, பாலசுந்தரன் அவர்களே, திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் அண்ணன் கண்ணையபாணி அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்ட இப்பொழுது நம்முடைய மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ரமேஷ் அவர்கள் ஒரு காலையை வழிபட்டால் அது என்னுடைய கண்ணியப்பட்ட அடிப்போடு நான் உணர்வோடு பழைய காலங்கள் வேறு, இனிவரு காலங்கள் வேறு. இனிவருகின்ற காலம் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய காலம், தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியுடைய காலம். இன்னைக்கு அண்ணன் லோகேஷ் அவர்கள், அமித்ஷா அவர்கள் எடுத்துக்கிற முடிவு என்பது சாதாரண முடிவு, மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரப்படுகிறது. இந்த ஒரு மாத காலங்களுக்கு அமித்ஷா அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் வருவார்கள். அப்பொழுது என்ன மாற்றம் நடைபெறப் போகிறது என்று நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். மிகப்பெரிய மாற்றம் நடைபெறப் போகிறது, வரப்படுகிறது. அங்கு அச்சாரமாகத்தான் இன்றைக்கு திருவண்ணாமலையில் இவ்வளவு வரவேற்பு கூட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை நான் உணர்வேன். இந்த வரவேற்பை நான் வரவேன். நீங்க தைரியமாக இருக்கலாம். வருகின்ற காலத்தில் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பங்கெடுத்திருக்கிறது. ஏற்கனவே 4 பேர்கள் இருக்கிறோம். இது எத்தனை பேர்கள் என்று சொன்னால் அதிகப்படியான சட்டமன்றம் இருக்கிறார்கள். அண்ணாவான முன்னேற்றங்களோடு சேர்த்து அதிகப்படியான சட்டமன்றம் நுழைவார்கள். ஆட்சி மாற்றம் வரும். முதலமைச்சராக ஈர்ப்பில் வருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு ஒன்றிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சொன்னார்கள். பேருக்கு புத்தகங்கள் போடும்போது யாரை தவறுதான முறையில் யாராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் நமது அடக்கத்தோடு எவ்வளவு நாகரிகமான முறையில் விமர்சனம் செய்யணுமோ அதே முறையில் தான் செய்ய வேண்டும் என்று நம்ம அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்வதோடு போஸ்டர் பேனர்ல வந்து நிறைய அடக்குமுறை போடுறாங்க. மொத்த கட்சியில யார் வேணாலும் எந்த அடக்குமுறையும் போடட்டும், தமிழே செந்தமிழே எப்படி வேணாலும் போடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம கட்சியில நமக்கெல்லாம் ஒரே அடைமொழி போட்டு பேசக்கூடிய யார் அப்படின்னா அது பாரத நரேந்திர மோடி மட்டும்தான் இந்த அடைமொழி எல்லாம் போடணும். முதல்வரே துணை முதல்வரே அப்படிலாம் போடுறாங்க. நான் இன்னைக்கு தான் மாநில தலைவர் பதவி எடுத்து 4 நாள் தான் ஆச்சு. என்னுடைய பதவியை நீங்க காப்பாற்றுகிறோம். அதனால தயவு செய்து எல்லோருடைய அன்புக்கும், ஏன்னா நிறைய பேர் முன்னாலே எனக்கு தெரியும், திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நான் அண்ணாதிமுக இருந்தபோது சரி, நிறைய எனக்கு பழக்கம் இருக்கிறது. இங்கு உள்ள தொழிலாளர்கள் எல்லோருமே எங்கள் ஊரை சேர்ந்தவர்கள். அது எல்லாம் எந்த அப்பா ஓட்டாஇருந்தாலும், ஆராய்ச்சி ஓட்டாஇருந்தாலும், அசோக் ஓட்டா இருந்தாலும், விமானம் இருந்தாலும் எல்லாமே திருநெல்வேலியில என்னுடைய சொந்தக்காரன் போட்டாலும் உறவுக்காரன் எல்லா போட்டலுமே அந்த நரேந்திர வெங்கடேசன் தான் தெரியும். எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண் ஜனதா கட்சிங்கிறது பாரத் மாதாக்கு ஜெய் எல்லாரும் ஒரு அமைதியான ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிற கட்சி. அதே மாதிரி இப்போ நான் எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் போவேன். ஆனால் கண்டுகள் இல்லாமல் வரிசையாக ஒருத்தராக வந்து உங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். யாரும் பார்வைகள் தயவுசெய்து பார்வைகள்லாம் போடணும்னா நான் நின்று 10 மணி நேரம் உங்களை போட்டோ எடுத்துட்டு தான் போவேன். இன்னைக்கு கூட காலையில் சார் நவுருங்க சார் சார் கொஞ்சம் வழியாடுங்க. அவ்வளோ கூட உடச்சு விடு. கீழே உட்காந்துருங்க, கீழே உட்காருங்க. கேமரா அங்கே தானே ப்ரோ இது. இதெல்லாம் யார்கிட்ட பேசிட்டேன். இப்பெல்லாம் இதில் நான் சட்டமன்றத்துல பேசிட்டேன். திமுக அமைச்சர் தொடர்ந்து அவதூறா பேசி இப்போ வந்து எம்பி வந்து 10 மாசம் கழிச்சு 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்கும், அதுக்கு முன்னாடியே குழந்தை பிறகு பேசிட்டாரு. இதெல்லாம் வந்து திமுக காரங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பெண்களை கேவலமா பேசுறாங்க, எல்லாமே பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
அதுக்கு நீங்க தான் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணி போட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும். நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு ஏன்ட்ட கேட்டா ரொம்ப அசிங்கமா தான் பாக்குறேன் நான் அதை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல எடப்பாடி முதல்வரும் நீ துணை முதல்வரும் வாய்ப்பு இருக்கா? அவர் முதல்வர் ஆவார். எடப்பாடி வந்து முதல்வர். இதெல்லாம் நான் பேசி முடிச்சுட்டேன். டெய்லி இது நான் காலையில் சாயங்காலம்